நம்ம சில பேரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். அவங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது நமக்கு பின்னால் தான் புரிய வரும். அதுதான் சிலர் நம்ம வாழ்க்கையில் அவங்க எல்லாமாவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் நம்ம 10ஓடு 11 தான் இருப்போம். இதை புரிஞ்சிக்க நமக்கு காயம்தான் தேவைப்படுது. குழந்தைய நெருப்பை தொடான்னு சொன்னாலும் கேட்காது. நெருப்பை தொட்டு சூடு பட்ட பிறகு தான் அதுக்கு புரிய வரும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது 10 தடவை கீழே விழுந்து அடிபட்டால் தான் அது நல்லா ஓட்டவே கற்றுக்கும். அதாவது நம்ம யார் கூட எந்த அளவுக்கு பழகணும் அப்படின்றத புரிய வைக்க சில பாடங்கள் வாழ்க்கை நம்மளை காயப்படுத்தி கற்றுக் கொடுக்கும். உதாரணத்துக்கு தாமரை இலை மேலே நீர் பட்டாலும் அது படாமலே இருக்கும். ஏன்னா அதில் ஒரு லேயர் தடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாமும் சில நேரங்களில் படாமலே இருக்க பழகிக்கணும். மனசோட காயத்துக்கு மருந்து அப்படின்றது காலந்தாங்க. எதுக்கு அதிக பாசம் வச்சு அதிக காயப்படணும்? முன்னே காத்துக்கிறது நல்லது தானே. நாளைக்கு புதிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி காயம் அப்படின்னாலும் நாளைக்கு அது பாடமாக மாறும். கற்றுக்கங்க, முன்னேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.